தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நல்லா சந்தோஷமா கான்டென்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க என் கனவுல மட்டும் இல்ல, எல்லார் கனவுல சேர்த்து மண்ணை போட்டு வச்சிருக்காங்களே. சம்பவம் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம நாட்டில் நமக்கு பண்ணி விட்டுருக்காங்க. இதை பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். நேற்று நடந்த மேட்ச் ஆர்சிபி ஃபேன்ஸோட வாழ்நாள் சந்தோஷமா அந்த மேட்ச் அமைஞ்சிருச்சு. என்ன அடி! மற்ற டீம்ஸ் ஆர்சிபி இந்த அளவுக்கு அடிச்சா கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்களோட ஃபேன்ஸு. ஆனால் சிஎஸ்கே போலந்த போல இருக்கு, உண்மையிலேயே வார்த்தையில மக்களை விவரிக்க அவ்வளோ அடி. ஆரம்பத்தில் நம்ம பவுல் பண்ணும்போது திரும்ப டாஸ் வின் பண்ணது நம்ம தான் பவுலிங்னு அப்படி கெத்தா எடுத்தோம். சரி, நல்ல ப்ராப்பர் பிளான் இருக்குன்னு பார்த்தா ஆர்சிபிக்கு ஒரே ஒரு பிளான் தான் இருந்திருக்கு. அடிச்சு போலகணும், அவ்வளோதான். எந்த பாலை பார்த்தாலும் அடி அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் நம்ம பவுலர்ஸோட பவர் பிளே ஸ்பெல் இருக்குல்ல, அது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, பரவாயில்லையே, கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆர்சிபி அடிச்சு அடி இருக்குல்ல, அடி இல்லை இடி. இப்போ ஃபுல்லாக சென்னையில் மழை. இந்த இடியை விட நேற்று அடிச்ச அடி இருக்குல்ல, அந்த சத்தம் தான் இன்னும் இடியாக கேட்டுட்டு இருக்கு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 3 விக்கெட்ஸை மட்டுமே இழந்து 250 ரன்ஸ் என்ன காட்டு. இதுக்கப்புறம் சிஎஸ்கே சும்மா ஒரு டார்கெட்டை செட் பண்ணாலே நம்ம உதறிடுவோம். 250 எங்க இருந்து நமக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. 207 ரன்ஸை மட்டும்தான் அடித்தோம். 20 ஓவர்ஸ் கூட ஃபுல்லாக விளையாட முடியல. 19.4 ஓவர்ஸில் மேட்ச் முடிஞ்சிச்சு. 207 மட்டும் தான் அடிச்சிருந்தோம். சிஎஸ்கே டிபிஎஸ்கே அப்படின்னு பேரை மாற்றிக்கலாம், 2 பாயிண்ட் சூப்பர் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாருங்க, எந்த டீம் சிஎஸ்கே விளையாட வந்தாலும் சரி, அந்த டீம் கிட்ட போனால் 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்கப்பா, அவங்கள ரொம்பலாம் கலையாதீங்கப்பா, அந்த டீம் நமக்காக வரம் கொடுக்குற டீம்ன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு என்னவோ இப்போ இந்த பிரிலிமினரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, எதுக்கு ஆர்சிபினால வெயிட்டாக இருக்கு டீம், மற்ற டீம்ஸ் அடிச்சு எடுத்துக்கிட்டோம். சிஎஸ்கே எல்லாருக்கும் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட போகிறாங்க. ஆர்சிபி ஆல்ரெடி உள்ளே போயிடுவாங்க பிளே ஆஃபுக்கு. எதுக்கு அவங்கன்ற மாதிரி ஒரு மேட்ச் மட்டும் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ டீம் பெரிய மாற்றலாம் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்கிறதுனால என்னப்பா இப்படி விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சிஎஸ்கே மேலே நம்மளுக்கு இன்னும் பற்று இருக்கு, நம்ம பேக் பண்ண தான் போகிறோம். அதுக்காக குற்றம் குறைய பேசக்கூடாதுன்னா அப்புறம் பேக் பண்ணி என்ன பிரயோஜனம். ஸோ இதுமாரி பேரை மாற்றினா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, மேலே அடிச்ச ஒரு டீமும் நம்மள அடிச்சு தான் போயிருக்காங்க. ஃபுல்லாக டாப்பில் இருக்கிறது ஆர்சிபி, குழந்தை கட்டினாங்களா ஃபர்ஸ்ட் பிளேஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் செம்மடி அடிச்சாங்க பாருங்க, ஒரு சின்ன பையனை வச்சு நம்ம கதையை முடிச்சாங்களா, அவங்க செகண்ட் பிளேஸ். டெல்லி அடுத்த மேட்ச் நம்ம அவங்க தான் ஆட போகிறோம், என்ன கதையாக போகிறோம்னு தெரியல. இதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மேலே இருக்க டாப் 4 டீம்ஸில் 3 டீம்ஸ் நம்மளை பொழுதுட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு டீம் உலக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்துல யார் வேற இருக்க முடியும்? none other than சிஎஸ்கே, நம்ம டிபிஎஸ்கே தான். ஆக்சுவலா சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஐபிஎல்ல கட்டி ஆண்ட பரம்பரையா இருந்தோமா, அப்போ மேலே இருக்க 2 இடங்களை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, நம்ம பங்காளி எல்லாம் மேலே வராங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நாளைக்கு அவங்க ஃபர்ஸ்ட், இப்படி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இங்கே பார்க்க ஆரம்பிச்சோம் சிஎஸ்கேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி போன சீசன்ல இங்கே தேட ஆரம்பிச்சோம். அந்த சீசன் முடிகிறப்ப இங்கே தேட ஆரம்பிச்சிட்டோம் 9வது இடமான்ட்டு. இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா 10 தான். மஞ்சள் கலர் 10ல் இருக்கா மட்டும் பாரு, அவ்வளவுதான். இந்த முறை யாருக்கு 2 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்க மாதிரி செக் பண்ணுன்னு அப்படி போற மாதிரி ஆயிடுச்சு. நெட் ரன் ரேட் பாத்தீங்களா, -2.52. இது பிளஸ்ஸா மாறி பாயிண்ட்ஸ் மேலே ஏறி நம்ம பிளே ஆஃபுக்கு போயிட்டு கஷ்டம் தான், ஆனா இம்பாசிபிள் இல்லை. பாருங்க, இன்னும் எவ்வளவுதான் நம்ம பேக் பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு அடியை வாங்கியும் கூட. இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸோட நிலைமை கிட்டத்தட்ட இதுதான். அதாவது சண்டே வாச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு மேட்ச் பார்க்க உட்காந்தாங்க. ஆனால் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ஸே பல பேர் ஆனாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸு பைத்தியம் முடிக்க குறைதான் மக்களே, அவ்வளோ பேருக்கும் கத்தி கூப்பாடு போடுறாங்க. அதுவும் அந்த பேட்டர்ஸ்லாம் அடிச்சாங்களா அடி, அந்த ஆர்சிபி பேட்டர்ஸ்லாம். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த வைபு ஃபீல் ஆச்சு. எந்த வைபு, விரல் கையில் நடுங்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைபு. அப்படி புழகிறாங்க, கண்ணு வச்சு பார்க்க முடியல அந்த மேட்ச்சை. அவங்க அடிச்ச அடியில் லிட்டரலாக டிவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்புனவங்க தான் பல பேர் இருக்க முடியும். ரெஸ்பெக்ட் பண்ணும்போதே சொல்கிறேன், இந்த 5 டைம் சாம்பியன்ஸ் பண்ணுமே, அதனால சிஎஸ்கே குறை சொல்லாதீங்கப்பா, நம்மெல்லாம் ஜெயிக்காத கப்பா அப்படின்னு பழைய பெருமையை பேசிட்டு உட்காந்துருக்கோம். சரி, 5 டைம்ஸ் சாம்பியன் தான் இல்லைன்னு சொல்லலை. அப்புறத்துக்கு இந்த ஒரு முறை சீசனை விளையாடணும் ஐபிஎல் சீசனில், அதுவும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம டீமுக்கு ஒட்டு மொத்தமாக. வேற ஒரு நல்ல டீமாச்சும் வந்திருக்குமே. இந்த பெருமை பேசலாம் பிரயோஜனம் இல்லை, களத்தில் என்ன காட்டுறோம் அதை பற்றி தான் எல்லாருமே பேசணுமே தவிர, என்ன சிஎஸ்கேலாம் தப்பாக பேசுறீங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு டீம் சார்ந்து எல்லாரும் குறை நேரத்தில் பேசினா மட்டும்தான் அந்த டீம் மேலே வர முடியும். எனக்கு என்ன டவுட்னா, ஆக்ஷனில் அவ்வளோ பேர் கோடி கோடியாக பார்க்குறாங்களா, சில பேர் மட்டும் தான் லட்சத்தில் பார்க்குறாங்க. நம்ம பிளேயர்ஸே சொல்கிறேன், எல்லாருக்கும் சம்பளம் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, என்ன தான் பண்ணுறாங்க? ஒரு பக்கம் பார்த்தோன்னா இவர் எரிக் சிமோன்ஸு நம்ம டீமோட பவுலிங் கோச்சே தலைவன் தான்.
இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் போஸ்டர், நம்ம டீமோட ஃபீல்டிங் கோச். இவர் தான் நான் ப்ரோ நம்ம டீமுக்கு சம்பந்தமில்ல 2 விஷயத்தை பத்தி சொல்றீங்கன்னா அப்படிதான் இருக்கு நிலைமை. பவுலிங்க நம்மளுக்கு கை இழுத்துக்கும், ஃபீல்டிங்கு கால் கை ரெண்டும் சேர்த்து இழுத்துக்கும். அந்த அளவு நம்ம பிளேயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹசியை வேணா கொஞ்சம் மன்னிச்சு உள்ள முடியும் இந்த விஷயத்துல. நம்ம டீமோட பேட்டிங் கோச் ஓகே, மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்றப்ப சிஎஸ்கே டீமோட பேட்டிங் லைனப் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனா நம்பிக்கை மட்டும் தான் இருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச்ல அடிச்சுனா பிரயோஜனம், எல்லா மேட்ச்லும் கரெக்டா அடிக்கணும்ல, அது பெருசா இல்லை. சரி விடுங்க, அவரை விட்டுருங்க. இந்த 2 பேர் சார் தான் எனக்கு பெரிய டவுட்டு, வேலை பார்க்குறாங்களா இல்லையான்ட்டு. ப்ரோ இவங்க என்ன ப்ரோ பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிளேயர் சரியா விளையாடனா இவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணணும். அப்பேற்பட்ட போஸ்டிங் தான் அது. ஏன் எதுக்கத்தாலும் ஃப்ளமிங்கை போட்டு நம்ம உடையிறோம்ல, ஹெட் கோச்சாக இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவரு மட்டுமே பாவங்க, போட்டு அடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்க 2 பேர் சார்னா நம்ம யோசிச்சு தான் ஆகணும். அந்த ட்ரைனிங் பண்ணும்போதே தெரியும்ல இவர் பெஸ்ட்டு இது வேஸ்ட் அப்படின்ட்டு. அத்துலேயே கழிச்சு கட்ட வேண்டியதானே. எதுக்கு அவங்க அந்த கர்மாந்தரத்தை பார்த்து சொதப்புறாங்கன்னு தெரிஞ்ச காலத்தை கொண்டு வரணும். எதுக்கு இந்த அளவு பேசுகிறேன் நான், நேற்றுக்கு மேட்ச்சில் பார்த்துருப்பீங்களா ஃபீல்டிங்க கேவலம், படு கேவலம் சிஎஸ்கே ஃபீல்டிங்கு. அதுவும் இந்த கலின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, பவுலிங் நல்லா போடுவார்னு அவர் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. நேற்றுக்கு அவரோட ஸ்பெல்லையும் போனாங்களா, ஆரம்பத்தில் நல்லா கண்டெயின் பண்ணாலும் அதுக்கப்புறம் வச்சு செய்ன்னு செஞ்சாங்க களியில். சரி ஃபீல்டிங்னாச்சும் ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவார்னு பார்த்தா கையில் வர பாலெல்லாம் பொறுமையாக வர பால்லாம் காவா விட்டு உட்காந்துருக்காருங்க களியில். அதுவும் பண்ணிட்டு அவர் கொடுக்குற லுக்கெலாம் இருக்கு பாருங்க, அதை தான் பார்க்க சகிக்கவே இல்லை. இவர் ஒரு பக்கம்னு பார்த்தா தூபே, விராட் கோலியோட கேட்சு. அந்த கேட்சை விட்ட தூபே மூஞ்சலாம் நீங்கள் பார்க்கணும். எப்போதான் ஒரு ஃபீல்டிங் கற்றுப்பான்னு எல்லாருக்கும் கோவம் வந்துடும், அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே விராட் கோலி கேட்சை தூபே பிடிச்சிட்டாராமா. அப்போ அக்ரஷனை வெளிக்காட்டுறாராமா. இது தாண்டா சிஎஸ்கேன்னு பல பேர் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லை சிஎஸ்கே, சான்ஸே விட மாட்டோம் நம்ம. அதுதான் சிஎஸ்கே, அந்த விண்டேஜ் சிஎஸ்கே. அந்த டீமெல்லாம் நம்ம வாழ்க்கை ஒஞ்சி போயிடுச்சுங்க. யங் டீம்னு பார்க்குறப்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸ்குவாடை. ஆனால் விளையாடுறதை பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ முக்கியம், ஜட்டோட ரோல் எவ்வளோ முக்கியன்றது இங்கே தான் தெரியுது. ஸோ சிஎஸ்கே பேட்டிங்கில் வீக்கு, பவுலிங்கில் வீக்கு நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, முதல்ல பேசிக்கே ஃபீல்டிங்கா. இந்த 11 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் பேசிக்கான அந்த ஃபீல்டிங்கில் முதல்ல ட்ரெயின் பண்ணுங்க. அதில் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் மாதிரி உள்ளே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பவுலிங்கை பற்றி நாம சண்டை போட்டு எடுத்துக்கலாம். ஆர்சிபியிட கற்றுங்க எப்படி ஃபீல்டிங் பண்ணுறதுன்ட்டு. பேட்டிங் சூப்பரு, பவுலிங் அதை விட சூப்பரு, ஃபீல்டிங் வேற லெவலில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த கேப்டன் இருக்கார்ல, அந்த டீமோட கேப்டன் பட்டிதாரு, அவர் பிடிச்ச ஒரு கேட்ச் இருக்கு. அதாவது மேட்ச் அவங்க கையில் தான், ஆர்சிபி கையில் தான். ஆனால் அவங்க நம்மள மாரிலாம் இந்த தோல்லாம் கீழே இறங்கி ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி அது போல் எல்லா மேட்சும் விளையாட மாட்டுறாங்க. அவங்க கையில் மேட்ச் வந்தாலும் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட 100% கொடுக்குறாங்க. நம்ம பிரசாந்த் இருக்கார்ல, அந்த பையன் சும்மா சொல்ல விடாது, சின்ன பையன் சூப்பராக ஆடினாப்ல ஒரு கட்டத்தில். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் அந்த வைப்பை பிடிச்சிட்டாப்ல. அவரோட கேட்சை பட்டிதார் எடுத்த விதம் இருக்குல்ல, கிளென் பிலிப்ஸை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆர்சிபி ஜெர்சியில். அப்படி பறகுறாப்ல. ஸோ எப்படி ஃபீல்டிங் பண்ணணும் அப்படின்றதையும் ஆர்சிபி இருந்து சிஎஸ்கே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் சொல்றது பல சிஎஸ்கே ஃபேன்ஸ் அஃபண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை, நானும் சிஎஸ்கே ஃபேன் தானே, எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். இந்த மேட்ச்சில் நமக்கு நம்பிக்கை கொடுத்த 3 பேர்னு எடுத்துக்கிட்டாக்கா, ஒன்று சர்ஃப்ராஸ். ஏம்பா இவர் கோடி கணக்கில் ஆக்ஷன் எடுக்கலப்பா, லட்சத்தில் எடுத்தாங்க. அந்த சர்ஃப்ராஸ் கான் என்ன மாதிரி இன்டென்ட்டை காட்டுறாப்ல, 50 ரன்ஸ் சூப்பராக ஆடினாப்ல. இன்னொரு பக்கம் பிரசாந்த் வீர் 43 ரன்ஸ். நம்ம ஓவர் 10 எடுத்துங்க, மேட்சுக்கு மேட்ச் காப்பாற்ற முற்படுறாரு 37 ரன்ஸ். இந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான் இன்டென்ட்டை பார்க்க முடியுது. மற்றவங்கெல்லாம் ஏங்க சின்ன சின்ன அணிகள் கிட்ட தோத்துருவோம். ஆர்சிபி ஒரு காலத்தில் ஆர்சிபி நம்ம எப்படி பார்த்தோம், இப்போ எப்படி பார்க்குறோம், அப்படிதான் எல்லாரும் பார்க்குறாங்க. நல்லா அண்ணா இருந்து அப்பேற்பட்ட டீம் கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்னு மற்றவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ கேவலமாக தான் இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியுதா? ஆக்ஷனில் அதிக தொகைக்கு ஒருத்தர் கொடுத்து எடுக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக அவர் பெஸ்ட் பிளேயராக நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சிஎஸ்கே டீமுக்கு கரெக்டாக பொருந்தும். அப்படின்னா என்ன ப்ரோ, அடுத்த டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை ரிலீஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற டீமாக இருந்தால் இல்லை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம சிஎஸ்கே டீம் ஆச்சு. இது போல் கொஞ்சம் சொதப்புறாங்கனாலே எவ்வளோ கோடி எடுத்திருந்தாலும் அடுத்து எப்போ ரிலீஸ் பண்ணணும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தப்பை திருப்பி பண்ணுமான்னு கொஞ்சமாச்சு யோசிங்க. பேக் பண்ணுறது பேர் போன டீம் நம்ம, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம டான்சிங் ரோஸ், திரிபாதி, அப்புறம் தீபக் ஹூடா, அப்புறம் சங்கர், இத்தனை பேரை வச்சு நம்ம அவ்வளோ அசிங்கப்பட்டிருந்தோம் போன முறை. அப்புறம் கைட்டு விட்டாங்க. இப்போ இந்த சின்ன பசங்க நம்பி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, ஒரு நேரம் தட்டி விட்ற வேணாம். ஆனால் ஆக்ஷனை நம்ம தோத்துட்டோங்க. இது எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியல. இந்த மேலே இருக்க 5 பேர் இருக்காங்கல்ல, யார் யார்? தேவ்தத் படிக்கல், டிம் டேவிடு, பட்டிதாரு, ஜிதேஷ், ரொமாரியோ ஷெஃபர்டு, இவங்க எல்லாரும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு செலவு? 28 கோடி 50 லட்சம் ரூபா. நம்ம பாருங்க 2 பிளேயர்ஸ், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இவங்களை எடுக்க 28 கோடி 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அவங்கள விட 10 லட்ச ரூபா கம்மியாக செலவு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பெருமையா? ஆனால் அவங்கெல்லாம் அடிக்கிற அடி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தூசு கூட நம்ம ஒப்பாக மாட்டோம். அப்படிதான் நம்ம டீமோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸு ஒர்ஸ்டாக இருக்குது. ஆனாலும் சின்ன பசங்க வாய்ப்பு கொடுக்கலாம்.
மற்றவங்கள கோடிகளும் எடுத்து உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வச்சுட்டு இருக்கீங்களா, அதை விட இவங்களோட பரவாயில்ல. எனக்கு என்னன்னா அடுத்து சிஎஸ்கே இவங்களே ரிலீஸ் பண்றாங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம டீம்ல இருக்க முக்கியமான பிளேயர்ஸ் சின்ன சின்ன பசங்க ரிலீஸ் பண்ண முடிவு எடுக்கிறாங்கன்னா ரிஸ்வி கதையாயிடும். அப்புறம் நம்ம டீம்ல ரிஸ்வி ஆனது எப்படின்னு தெரியல, வாய்ப்பே பெருசாக அந்த பையனை கொடுக்கல. கிடைச்ச அப்பப்போ 4-5 பாலை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபேஸ் பண்ணாப்ல. ஆனா அந்த பையன் தான் இப்போ ஐபிஎல் ஹீரோவே, என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனாலப்பட்ட கடப்பார மும்பையை ஓட விடுறாருங்க அடிச்சு டிசி டீம்ல. அப்போ ஏற்பட்ட ரிஸ்வியானால யார் வேணாலும் மாறலாம். உஷா தேஷ்பாண்டே ஏன்பா அவனு டெட் பவுலிங்லாம் வருமான்ட்டு இப்பதான் பார்த்துல ஷாக்கா வரும். அவர் திடீர்னு ஸ்டார் ஆகிற ஒரு மேட்ச்ல இப்படி ஃபைன் பண்றது சிஎஸ்கே நல்லா ஃபைன் பண்ணிடுது டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி. ஆனா அதுக்கப்புறம் அவங்களை வளர்த்து எடுக்கிறதுல எங்க அவங்க சோரம் போறாங்கன்னு தெரியல. மற்ற டீம்ல போனா மற்ற பிளேயர்ஸ் நல்லா பண்றாங்க. ஆனா இதே சிஎஸ்கே டீமை பத்தி ஒரு பேர் இருக்கும் முன்னாடி, ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே டீமுக்குள்ள ஒரு மொக்க பிளேயர் வந்தா கூட அவர் ஸ்டார் பிளேயரா மாறிடுவாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல பிளேயர் சிஎஸ்கே உள்ள அனுப்பி விட்டா போதும், எடுக்கிறதுலே படுமொக்கையான பிளேயரா மாறிடுவார்னு அப்பேற்பட்ட பேரை சம்பாரிச்சிருக்கும். நல்ல டேலண்ட்டை ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கூட்டிட்டு இருந்த ஃபேக்டரியா இருந்த சிஎஸ்கே இப்போ துருப்புச்சு போன இரும்பு மாதிரி தான் ஓரமாக கிடக்குது. நம்ம ஃபிளெமிங் நேற்று மேட்ச் முடிச்ச கையோடு ப்ரெஸ் பீப்புளை சந்திச்சார். அப்போ என்னென்ன சொன்னார் தெரியுமா? T20 கிரிக்கெட் இருக்குல்ல, இது எந்த டைம் வேணாலும் மாறும்பா. ஒரு டீம் மொக்கையா தெரியும், பட்டுன்னு சூப்பராக வந்துடும் அந்த டீம். இதை நீங்கள் T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்கு உதாரணம் சொல்ல வரல. அவர் சஞ்சுக்காக சொல்கிறாப்ல இந்த லீடு எடுக்கிறாரு. சஞ்சு சாம்சன் அந்த T20 வேர்ல்ட் கப்பில் எப்படி வந்தான்னு உங்களுக்கு தெரியும். அவர் அந்த ஃபார்மில் ஃபுல்லாக இருந்தார் பார்த்தீங்களா. அப்பெல்லாம் அச்சு பொழந்தாப்புல ஒரு டேஞ்சரஸான பிளேயரா எல்லாருக்கும் தெரிஞ்சாப்புல. நாம சஞ்சுவை பேக் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுங்க, கிரிக்கெட் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பேஸ் பண்ண ஸ்போர்ட் கிடையாது. எல்லாரும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டு ஒருத்தர் சார்ந்து மட்டுமே ஒரு சில விஷயங்களை அடுக்கி அடுக்கி பேசி இவங்களால தான் ஜெயிச்சோம், இவங்களால மட்டும்தான் தோத்தோன்ற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நபரை தாண்டி வேற யாருக்கும் பொருந்தாது. அந்த நபர் யாருன்றத கான்டென்ட் முடிவை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நமக்கு இன்னும் 5 நாட்கள் கேப் இருக்கு. எதுக்கு? அடுத்த மேட்சுக்கா. பாருங்க, முதல்ல சிஎஸ்கே டீம்லாம் அடுத்த மேட்ச் யார் வாங்க அப்படின்னு நம்ம ரெடியா இருப்போம். வர்ற டீம் கொஞ்சம் பதறிட்டு வரும். அது சேப்பாக்கல மேட்ச் அப்படின்னா அந்த டீம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தான் அங்க ராஜா. அப்படி இருந்த கோட்டையும் தகர்த்தாச்சு, அதை விடுங்க. இப்ப அடுத்த மேட்சுக்கு நம்ம 5 நாட்கள் கேப் இருக்கான். எதுக்காகவாமா? டெவால் பிரேவிஸ் இருக்கார்ல, அவரு கண்டிப்பா டீமுக்குள்ள திரும்பிடுவார் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஃபிளெமிங். அது கூட கன்ஃபார்மா சொல்ல முடியல, நம்பிக்கை தெரிவிச்சிருக்காப்புல. ஸோ நாம இந்த ஒரு ஸ்பைனை எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்னு இப்போ கிளியரா தெரியுதுல நம்ம டெவால் பிரேவிஸை. ஏன்னா நம்மளுக்கு அந்த இன்டென்ட்டை காட்டுற பிளேயரு சுத்தமா இல்லை டீம்ல, ஒருத்தர் கூட கிடையாது. இப்போ சர்ஃபஸை பார்த்தா நம்பிக்கை வருது, அவ்வளோதான். மற்றபடி நீங்க யாரையும் பெருசாக கையும் காட்ட முடியாது. இந்த ஒரு பிளேயரோட பேட் அங்க பவுண்டரி லைன்ல வச்சுட்டு உள்ள களத்துக்கு வரும்போது அந்த வைப் ஒன்று கிரியேட் ஆகுமே, எந்த பிளேயரால பண்ண முடியும்? அதுவும் சும்மா பாவலா காமிச்சிட்டு போற பிளேயர் கிடையாது, வச்சு பொழப்பாப்ல. ஆனா அவரை ரொம்ப 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 மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம டீமை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா பாசிட்டிவா? மிடில் ஆர்டர் ஓகே அப்படிதான் தோணுது. இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும் மிடில் ஆர்டர் ஓகே. ஆனா ஓப்பனிங் இருக்குல்ல, படு கேவலம். ஒரு காலத்துல ஓப்பனிங்னா சிஎஸ்கே தான். ஆனா கடந்த சில சீசன்ஸா பாத்தீங்களா, ஓப்பனிங்னா ஒர்ஸ்ட் சிஎஸ்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டீம்ல ஓப்பனர்ஸ் யார் இருக்கா? ஒரு பக்கம் சஞ்சு, இன்னொரு பக்கம் ருத்து. இந்த 2 பேர்ல ஒருத்தர் ஒன்றோனா வந்தா கூட நம்ம நம்பிக்கை இருக்கும். சரி, இந்த ஓப்பனர்ஸ்ல ஒருத்தர் காலியாட்டா கூட அடுத்து நம்மளுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காருப்பா அப்படின்ற 2 பேரும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஆனா என்ன நடக்குது? 2 பேரும் தடவி 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 பயந்து பயந்து ஆடுறதுல நமக்கு அந்த இன்டென்ட்டை வச்சு விட்டுறாங்க. அதை விக்கெட்டையும் சீக்கிரமா விட்டுறாங்க. அதான் பிரச்சனை. ஏதோ அதிசயமா ருத்து மட்டும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடைசி வரைக்கும் நின்னா மாதிரி போச்சு. அதுவும் பெருசா நம்மளுக்கு கை கொடுக்காத மேட்சா அமைஞ்சிருச்சு. இப்ப சஞ்சோட ஃபார்மும் அவ்வளவு கேள்விக்குறியா இருக்கா. ஸோ நம்மள எதிர்பார்க்கறது இந்த ஓப்பனர்ஸ்க்கு அடுத்தபடியா வர்றவங்க பெருசா இன்எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்காங்க. அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண 2 பேர்ல ஒருத்தரை பின்னாடி அனுப்புங்களேன். ஆயுஷ் அந்த பையன் நல்லா தானே ஆடுறாரு, அவரை ஓப்பன் பண்ண விடலாமேப்பா, எதுக்குப்பா பின்னாடி தள்ளி வருவீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன குளறுபடிகள் சரி செய்யப்பட போகுது அப்படின்ட்டு. ஆனா இந்த 5 பேர் நம்ம டீமுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்ட்ரக்சர் எவ்வளவு மாறும்னு பாருங்க. பிரவீஸ், அகில் ஹுசைன், தோனி, உர்வில் பட்டேல், ஜான்சன். இதுல கொடுமை என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்லாத ஒருத்தரை உள்ள கொண்டு வரலாம் பார்த்தா கூட அவங்களுக்கான இடம் அங்க பெருசா இல்லை. எப்பேற்பட்ட கிளம்சியான சிச்சுவேஷன் சிஎஸ்கே மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆக்ஷன்ல தெளிவா இருந்திருந்தா இவ்வளவு குழப்பமும் வந்திருக்காது. இன்ஜூர் ஆன பிளேயருக்கு பதிலாக ஒரு இன்ஜூர் பிளேயர் எடுப்போமா? அந்த சாதனை பண்ற ஒரு டீம் நம்ம மட்டும் தான். ஜான்சன் எடுத்த மாதிரி சிஎஸ்கோட பிளேயிங் 11 இருக்குல்ல, அது இவங்களாம் வந்து மான்ஸ்டர்ஸா மாறிடும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா வரணுமே. சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு சிஎஸ்கே உங்களுக்கு தெரியுமா, அந்த லெகசி புரியுமா, ஆகும்னு பேசி பிரயோஜனம் இல்லை. பேச்சில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ராஜா, களத்தில் காட்டணும். அதில் நம்ம தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு இருக்கோன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. தர ஃபார் ரீசன் 7 வந்தாலும் சொல்லுவோல, இந்த மேட்ச் சார்ந்தா சொல்றேன். 7 தொடர்ச்சியான தோல்விகளை ருத்ராஜோட கேப்டன்சி கீழே சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஏதோ 1-2 தோல்வின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக 7 முறை தோத்துருக்கோம் ருதோட கேப்டன்சி கீழே. என்ன பொறுத்த வரைக்கும் ருது ஒரு நல்ல பிளேயர், ஆனால் நல்ல கேப்டனாக கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அவரோட கேப்டன்சி போஸ்ட்டே இப்போ தொங்கிட்டு இருக்குதான் சொல்ல முடியும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசா காம்படிஷன் கிடையாது. இருந்த ஜடேஜாவும் வேற டீம் போயாச்சா, MS தோனி அவர்களும் இதுக்கப்புறம் இந்த சீசனை முழுமையா ஆடுவாரான்னு தெரியலன்ற மாதிரி குழப்பத்தில் இருக்குமா. இது பத்தாதுன்னு சாம்சனர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே IPL பிரான்ச்சைஸ்க்கு கேப்டனா, நல்ல கேப்டனா பேர் எடுத்தவர். அவர் ரெடியா இருக்கும் போது ருதுவோட நிலைமை பாவம் தான். ருதுவை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாதுங்க. ஏன்னா பல போட்டிகள் நம்ம ஜெயிக்க காரணமே நம்ம ருது தான். அப்படி இருக்கும் பேட்டிங் பார்க்கும்போது ஃபயரை கலப்பி விடுவாப்ல. ஆனா ருதுக்கு கேப்டன்சின்ற விஷயம் தான் ஒரு பெரிய தலைவலியா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு என்னவோ தெரியல. அவர் கேம் ஆட விடுங்களேன், கேப்டன்சின்னு தான் தலைவலியை குறைச்சிட்டு. மற்றபடி அவர் பேட்டிங் ஒழுங்கு ஆட விட்டாலே ஓப்பனரா பெஸ்டா வருவார். 2025 RCB, ராஜஸ்தான் ராயல்ஸ், DC, பஞ்சாப் 4 போட்டிகளை தோத்தோம். 2026 ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப், RCB 3 போட்டிகளை தோத்துட்டோம். மொத்தம் எவ்வளவு? 7 போட்டிகளை தொடர்ந்து தோத்துருக்குமா இந்த IPL. ஒரு கனெக்ட் கவனிச்சிங்களா? போன முறை நம்ம தோத்தம் பாருங்க, இந்த 4 முறை கடைசியில அதுல ஒரு டீம் மட்டும் தான் இந்த முறை மிஸ், DC. நம்மளோட அடுத்த மேட்ச் எங்க? DC தான் எதிர்த்து திரும்ப சண்டை போட போறோம். ஸோ போன வருஷம் என்ன நடந்துச்சோ அந்த கன்சிக்யூட்டிவ் மேட்ரு இந்த முறை நடக்கும் போல இருக்கு. இந்த DC மேட்ச்ல நம்ம தோத்துறோம்னு வைங்க, CSK தொடர்ந்து 8வது தோல்வியை பதிவு பண்றதா அமைஞ்சிரும். அதே பேட்டர்ன்ல அதே 4 டீம் கூட. ருது நிலைமை பாவமா இருந்தாலும் அஸ் எ கேப்டனா அவர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி ஆகணும்ல, பேசினாரு. இதுவும் தலஃபார ரீசன் தான். 7 ருது இந்த மேட்ச்ல அடிச்ச மொத்த ஸ்கோருமே மொத்த ரன்ஸுமே 7 மட்டும்தான். என்ன சொன்னாப்ல, நானே முழு பொறுப்பை ஏத்துக்கிறேன்ட்டார். இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் மக்களே, பொறுப்பு வேணும். நானே ஏத்துக்கிறேன்ட்டார். இந்த தோல்விக்கான காரணம் நான் தான் சொல்லிட்டார். ஏன்னா ஓப்பன் பண்ணனா ஒழுங்கா நின்று இருந்தானா, நல்லா விளையாடி இருந்தா அப்படின்னா கண்டிப்பா மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கும்ன்றாரு. ஸோ நம்மளோட மைனஸ் எதுன்றத ருது வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, கேப்டன் வரைக்கும். அப்ப இவர் நினைச்சா முடிவு மாத்த முடியும்ல, அந்த ஓப்பனிங் இறங்குறவங்க பேஸ் பண்ணி. ஏன் மாத்த முடியல? அவரு தெரிஞ்சோம். அப்ப டீம்ல மேல என்ன சொல்றாங்களோ, ஹெட் கோச் என்ன சொல்றாரோ, அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமா இருக்கா என்ன? யாரு கண்டா? ஹேட்ஸ் ஆஃப் டு டிம் டேவிட்னு ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினாரு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடு. நான் ப்ரோ, நம்ம கேப்டன் யார் யாரை பத்தி புகழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா உலகம் முழுக்க இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸே புகழ்றாங்கப்பா. அச்ச அடி அப்படி டிம் டேவிட். இந்த சிரிச்சுக்கிட்டே யமதர்மன் நிக்கிற மாதிரி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை பாத்துங்க, கோலி மட்டும் தான் அந்த பேட்டை தூக்கி தோல் இப்படி வச்சாருன்னா யமதர்மம் வரா மாதிரி இருக்கும் அந்த பவுலர்ஸ்க்கு. ஆனா அந்த இடத்த சிரிச்சுக்கிட்டே பேட்டை கீழே வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு டிம் டேவிட். மனுஷனே இல்லை தெரியுமா இந்த மனுஷன்லாம். அச்ச அடி மான்ஸ்டருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 25 பந்துகளை ஃபேஸ் பண்ணாரு, 70 ரன்ஸ், 3 பவுண்டரிஸ், 8 சிக்ஸர்ஸ். அதுலயும் ஒரு சிக்ஸை தூக்கி ஸ்டேடியத்துக்கு வெளியே அடிச்சுட்டு கை 2 இப்படி சிக்ஸர்னு காட்டினதெல்லாம் இருக்கு அல்டிமேட். அந்த மூமெண்ட்லாம் பாக்குறப்ப CSK ஃபேன்ஸால மேட்சை பார்க்க முடியல. குனிஞ்சி கீழே பால தேடுற மாதிரிலாம் எல்லாம் பிஹேவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவ்வளோ பெரிய அடி. இந்த மேட்ச்ல கடைசி 5 ஓவர்ஸ்ல மட்டும் RCB அடிச்ச ரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 97. இந்த கடைசி 5 ஓவர்ஸ் தான் மேட்சோட ரிசல்ட்டே மாற்றி விடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லையும் நம்மளோட டிம் டேவிட் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், நம்ம கம்போஜ் பவுல் பண்ணுவார், ஒரு வழியா டிம் டேவிடோட விக்கெட்டை தூக்கிடுவாப்ல, ஸ்டம்ப் புடுங்கிட்டு போகும். ஆக்ரோஷத்தில் உன்னு கத்திட்டு வருவாரு. நம்ம ஆளுங்க தான் எல்லாம் கப்பல் மூங்கினதுக்கு அப்புறமா போய் நங்குடுத்த தர ஆட்கள் ஆச்சு உன்னு கத்திட்டு வருவாரு. டிம் டேவிட் அதை பார்த்துட்டு அவர் பெருசாக அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. கிட்ட போயிட்டு அப்படி சும்மா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி கையை இப்படி தட்டிட்டு கிளம்பி போவாரு. அவரை அந்த மேட்ச் விடுற மாதிரி தெரியல, நோ பால். கம்போஜோட மூஞ்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த CSK ஃபேன்ஸோட மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. திருப்பி வருவாருங்க டிம்மு. அதுக்கப்புறமா அடிச்ச அடி இருக்கே மறக்க முடியல. என்ன அடி ஒன்றும். ஆனால் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மட்டும் இல்லை அவர்கிட்ட, நல்ல மனுஷனும் கூட. அவரோட பிஹேவியரும் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் கிட்டே இருக்கட்டும், டுவர்ட்ஸ் அந்த RCB மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க கிட்டே இருக்கட்டும், சக வீரர்கள் கிட்டே இருக்கட்டும், சூப்பராகவே இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டு IPL பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. பட்டு பண்ணு ரன்ஸை தூக்கிட்டு போனோம் பார்த்தா ஒரு பேட்டர்ஸும். RCBன்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. ஓப்பன் பண்ற சால்ட் 153 ஸ்ட்ரைக் ரேட்டு. இவரு கூட ஓப்பன் பண்ண கோலி 155 ஸ்ட்ரைக் ரேட்டு. இதுக்கப்புறம் குறையில பீக்ல போகுது. பட்டிக்கல் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 172. பட்டிதரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 250. இன்னொரு பக்கம் டிம் டேவிடோட ஸ்ட்ரைக் ரேட்டு 280. இது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ரொமாரியோ ஷெஃபர்டு களத்துக்கே வரல. அந்த மனுஷனோட ஸ்ட்ரைக் ரேட்ல 320 டச் பண்ணிடும். அவர் வராமே நம்மள இவ்வளவு பொழந்திருக்காங்கன்னா, ஷெப்போட வந்திருந்தா CSKக்கு RIP போஸ்ட் தான் போட்டிருக்கணும். ஆனா நம்ம பங்காளி சும்மா சொல்லக்கூடாதுங்க, மனசார பாராட்டலாம். ஏன்னா அவ்வளோடி நம்மள அடிச்சிருக்காங்க போட்டு. எனக்கு என்னன்னா அடுத்து MI அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களே அடுத்தடுத்த போட்டிகள் சார்ந்து, அதுல என்ன நடக்க போகுதுன்னா பங்காளி சண்டை பார்க்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் IPL ஹிஸ்டரியிலேயே 200 ரன்ஸுக்கு மேல அடிச்ச டீம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தான் சமன்படுத்தி இப்ப நிக்குது. ஒன்னு RCB நம்ம பங்காளி 36 முறை அடிச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம CSK 36 முறை. நீங்க கேட்கலாம் ப்ரோ 2 வருஷம் பேன் பண்ணியிருந்தாங்க நம்மள,
அப்பயும் இதெல்லாம் பண்ணிருக்குமேனு பேசிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்ல காட்டணும். ஆர்சிபி காட்டுதா, நம்ம காட்டலையா, அதை மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாகணும். ஆர்சிபி சிஎஸ்கேவை சமீப காலமா எவ்ரி டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. ஃபர்ஸ்ட் டீம்ங்க, அதாவது சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா 250 ரன்ஸ் அடிச்ச ஃபர்ஸ்ட் டீம் வேற எதுவும் இல்ல, ஆர்சிபி தான். எம்ஐ பங்காளி கூட நம்மள இவ்வளவு வச்சு செய்யல, அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்சிபி டீம் கிட்ட சிஎஸ்கே ஹேட்ரிக் லாஸை ஃபேஸ் பண்ணிருக்கு. தொடர்ந்து 3 முறை ஆர்சிபி கிட்ட நம்ம தோத்துருக்கோம். புவனேஸ்வர் குமார் தலைவனுக்கு நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குவானா, எப்பேற்பட்ட பவுலரும் நல்லா தெரியும். ஐபிஎல் வரலாற்றிலேயே 200 விக்கெட்ஸ் எடுத்து வேகப்பந்து வீச்சாளர்ன்ற பெருமையை புவனேஸ்வர் குமார் படைச்சிருக்காரு. அதுவும் உங்களுக்கு தெரியுதா, வந்து இவங்க ஆர்சிபி எதனா சாதனை பண்றாங்கன்னா அது சிஎஸ்கே வச்சு மட்டும் தான் பண்றாங்க. எந்த அளவுக்கு சிஎஸ்கேவை நல்லா யூஸ் பண்ண முடியுமோ ஆர்சிபி தான் கரெக்டா பண்ணுது. அதை நான் ப்ரோ இவ்வளவு தூரம் சொல்றீங்க ஆர்சிபி கோலியை பத்தி பேசலீங்க அப்படின்னா, கோலியால பெருசா ரன்ஸ் சேர்க்க முடியல மேட்ச்ல. ஆனா அப்பயே ஒரு சாதனை என்ன தெரியுமா, இது வரைக்கும் T20 ஹிஸ்டரி வரலாற்றுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட் ரன்ஸ், அதாவது ஒரு டீமுக்கு எதிராக அதிகபட்ச ரன்ஸ் அடிச்ச வீரர்கள் பட்டியல்ல விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 1188 ரன்ஸ். எந்த டீமுக்கு எதிரா? நம்ம தான். சிஎஸ்கேக்கு எதிராக தான் இவ்வளவு பெரிய அடி அடிச்சிருக்காப்ல. செகண்ட் பிளேஸ்ல நம்ம ரோஹித் சர்மா கேகேஆருக்கு அகேன்ஸ்டா 1161 ரன்ஸ் எடுத்திருக்காப்ல. மறந்துடாதீங்க மக்களே, 2 பேர் என்ன ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள எவ்வளவு ரன்ஸ் அடிச்சு பழக போறாங்களோ தெரியல. இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்கள நோக்கி நம்ம விராட் கோலி அவர்கள் சல்யூட் பண்ணலாம் பாக்குறப்ப கொஞ்சம் நெகிழ்ச்சியாவே இருந்துச்சு. அந்த சம்பவம் நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஸ்டாம்பிங் நடந்து எவ்வளவு உயிர்கள் போய் அந்த இடத்துல ஃபுல்லா அவங்களுக்காக தனியா இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த ஒரு வலியை மனசுல வச்சுக்கிட்டு என்னவோ இவர் அந்த ஃபேன்ஸை பார்த்து ஒரு மாதிரி சல்யூட் பண்ணிட்டு அங்க வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அந்த மேட்ச் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல சிஎஸ்கே ஃபேன்ஸை மறைமுகமா வெறுப்பேற்ற வேலையவும் அங்க கிரௌட்ல இருந்த பல பேரும் பண்ணியிருந்தாங்க. என்னாச்சு, மேட்ச் போயிட்டு இருக்கோம், ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப விராட் கோலியை பார்த்து கோலிக்கோ போலிங் டூ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஐயா நீங்களும் வந்து போலிங் போடுங்க அப்படின்ட்டு. இது கோலிக்காக அங்க பேசின மாதிரி தெரியல. சிஎஸ்கே பேட்டர்ஸ் தானே, அசால்ட்டா முச்சு விட்டுலாம், நீங்களே போய் போடுங்க. ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, உங்களை வச்சு பொழந்தாங்க நீங்க பவுல் பண்ணும்போது அப்படின்னு அந்த ஒரு பிளாஷ்பேக்லாம் பல பேர் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கோலி அவங்களோட கோரிக்கைக்கு செவி கொடுக்கல. பிகாஸ் தலைவன் போட்டிருந்தா மேட்ச் எப்படின்னு திரும்பி இருக்கலாம். அது அவருக்கே புரிஞ்சிருக்குமோ என்னவோ. நம்ம ஆஷன் இருக்கார்ல, அவரு ஒரு விஷயத்த சொன்னாருங்க. ஆனா அதை பல ஊடகங்களும் தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி செய்தியை போடவே அதை பார்த்து பல பேர் ட்ரிகர் ஆகி ஆஷன் பக்கம் திரும்பிட்டாங்க. என்ன ப்ரோ பொறாமையில வைத்து வச்சு எப்படிலாம் பேசுறீங்களா அப்படின்ட்டு. நான் அதை தெளிவா சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஆஷன் என்ன சொல்லியிருப்பாரு, ஏப்பா குருணால் பாண்டியனாப்பா இப்படி பவுல் பண்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கிடையாது, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இந்த மேட்ச்ல மட்டும் 8 பவுன்சர்ஸை போடுறாருப்பா அப்படின்னு சொன்னார். அதாவது சிவம் துபே ஆடும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி குத்தி எழுப்பினா தலைவனுக்கு கொஞ்சம் சரியா ஆட வராது. குருணால் பாண்டியாலாம் ட்ரை பண்ணாரு, ஒரு ஸ்பின்னர் மாதிரியே தெரியல எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது. எக்ஸாக்டா ஒரு பேசர் மாதிரி தான் தெரிஞ்சாரு. அப்படி பந்த வேகமாக வர வீசினாப்ல. இவர் 2 விக்கெட்டை அப்படி ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஆஷன் சொன்னாரு. இந்த விஷயங்கள்லாம் சொன்னதா அந்த செய்திகளை வந்துச்சா, அவர் ஏமாத்தினான்ற மாதிரி ஆஷன் சும்மா ஜாலியா சொல்லியிருப்பாரு. அதை நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோடது. அதை பல பேரும் தப்பா எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஆஷனை பக்கம் பல பேரும் திருப்பி விட்டாங்க. இந்த ஆர்சிபி சைடில் இருக்கவங்கலாம், நான் ப்ரோ இது போலாம் பேசுறீங்க, உங்க டீம்ல யாரும் விக்கெட் எடுத்தா ஆகா ஓகோ பண்ணுவீங்க, குருணால் பாண்டியா எடுத்து எப்படிலாம் பேசுவீங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பவுன்சர் பாண்டியான்ற மாதிரி பல பேர் குருணாலுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஷன் சொன்னதுக்கு அப்புறம் இது இன்னும் பெருசா வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஃபேக்ட் தெரிஞ்சுங்க மக்களே, அவர் சொன்னது சர்க்காசமா சொல்லிட்டு புகழ்ந்தாரு. குருணால் பாண்டியா புகழ்ந்து பேசினாரு. குருணால் பாண்டியா ஏமாத்துக்காரன்ற மாதிரி அவர் சொல்லல, டிரான்ஸ்லேட் பண்றன்ற பல பேர் காமெடி பண்ணி சீட் பண்றாருன்றதை ஏமாத்துற மாதிரி போட்டு விட்டாங்க. ஏன்னா நீங்க பேசும்போது அந்த விஷயங்கள் ஒருத்தவங்க டெலிவரி ஆகுறதும் நீங்க எழுதி டெக்ஸ்டா அனுப்புறது டெலிவரி ஆகுறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு ஸ்பின்னர் 126 kmph பவுல் பண்ண முடியுமாங்க ஸ்பின்னர்? அப்படி பவுல் பண்ணா அவங்களை என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் இருந்துச்சு பவுன்சர் பாண்டியாவோட அந்த ஒரு ஸ்பெல்ல ஒன்று பார்க்கும்போது. பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, என் மனசு வந்து எல்லா இயக்கங்கள் குறைகளையும் கொட்டிட்டேன். உங்க மனசு இந்த விஷயங்களையும் ஆட்டோமேட்டிக்கா கமெண்ட் செக்ஷனை போடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுப்போம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம், நான் இந்த மனுஷனை பேக் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா ஹார்ட் ட்ரூத், மொக்க பிளேயர்ஸை வச்சு கப்பு ஜெயிச்சு கொடுத்த பரம்பரை நம்ம பரம்பரை. அந்த பரம்பரையை ஃபுல்லா லீட் பண்ணி கொண்டு போனது தலைதான். MS தோனி இல்லாத சிஎஸ்கே நத்திங் அப்படின்றத ஒரு முறை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவர் பிளேயிங் லெவல்ல இல்லாம சிஎஸ்கே கிளம்புறதுல அதுல பெரும்பாலும் அடி உத தான் வாங்கியிருக்கோம். நீங்க கேட்கலாம், ப்ரோ இவர் இருக்கும் போதே அடிச்சு பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அப்ப கூட இவ்வளவு ஹியூமிலியேட்டடெல்லாம் நம்ம அடி வாங்கலைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பெரிய மேட்டர்ஸ் இப்ப புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.